Welcome to bilingual e-lectures for diploma students. Subject electrical drives and control, DC circuit and DC machines lesson number 1. இதில் வந்து DC மோட்டார்ஸை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். DC மோட்டார் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுத்துட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக எடுக்கிறது தான் நம்ம DC மோட்டார். A DC motor, like we all know, it's a device that deals in the conversion of electrical energy to mechanical energy, and this is essentially brought about by two major parts that required for the construction of DC motor. A DC motor நம்ம simple wordsல சொல்லலாம்னா direct current electrical energy இருக்குல்ல அதை வந்து mechanical energy convert பண்ணுது. அந்த mechanical energyங்கிறது ஒரு ஷாஃப்டோட அவுட்புட்டில் ஒரு ப்ராசஸாக இருக்கலாம், அவுட்புட்டில் எடுக்கிற நம்ம யூஸ்ஃபுல் ஒர்க்காக இருக்கலாம், அது ஒரு ட்ரில்லிங் மிஷினோட ட்ரில்லிங் மெக்கானிசமாக இருக்கலாம், ஒரு லேத்தில் உள்ள அதோட மெக்கானிசமாக இருக்கலாம். ஸோ இட் மே பி எனி திங். மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டை எடுத்து அந்த கிராஸ் அவுட்புட்டை கொடுக்குது. இட் இஸ் ஆஃப் வைட்டல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரி டுடே அண்ட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ஜினியர்ஸ் டு லுக் இன்டு த ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் டிசி மோட்டார் இன் டீடைல்ஸ். In order to understand the operating principle of DC motor, we need to first look into its constructional feature. The very basic construction of DC motor contains a current carrying armature which is connected to the supply and through commutator segments and brushes. It is placed within the north-south poles of a permanent magnet or electromagnet. Now to go into the details of operating principle of DC motor, it's important that we should have a understanding of Fleming's left hand rule to determine the direction of force acting on the armature conductors of DC motor. But DC motor நம்ம பார்த்தோம்னா டைரக்ட் கரண்ட்டில் உண்டாகிற அந்த சக்தியை கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு DC மோட்டார் வேலை செய்யுது. பேசிக்காக நம்ம ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியில் பார்த்திங்கன்னா EMF ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 விதமான ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைப்பட்டது. ஒன்று வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதுக்கு ரிலேட்டிவ் மோஷன். அதே மாதிரி டிசி மோட்டார்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மேக்னெட் வேணும், பர்மனன்ட் மேக்னெட் இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட், அப்புறம் ஒரு ஆர்மச்சூர், அதே மாதிரி ஒரு ஆர்மச்சூர் தேவைப்படுது. இதில் சப்ளை வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டாக கொடுத்து மெக்கானிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக எடுக்க போகிறோம். இப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்க்குறீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மிடில் ஃபிங்கர் தம்ப் ஆஃப் அவர் லெஃப்ட் ஹேண்ட். இட் ஷோஸ் தட் த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை வைக்கிறோம் நம்ம. அதோட பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் என்ன பண்ணுதுன்னா இட் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் இன் த டைரக்ஷன் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு போத் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் கரண்ட் இன் த கண்டக்டர். நம்ம ஃப்ளெமிங்ஸோட அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரூல் இப்படி பார்த்திங்கன்னா கரண்ட் கேரிங் அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு பார்க்குறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக பார்க்குற ஒரு டைரக்ஷனில் வந்து இதை மேக்னெட்டிக் ஃபீல்டு, மிடில் ஃபிங்கர் அண்ட் தம்ப் இண்டெக்ஸ் ஃபிங்கர், இது மூணையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரியில் வச்சு பார்க்குறப்ப இட் பிரிங்ஸ் அவுட் த மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு போத் டைரக்ஷனில் தெர் இஸ் அ டார்க் டெவலப்டு. அந்த டைரக்ஷனில் தான் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக அதில் இருந்து ஸ்டேட்டார்னு ஒரு பகுதி இருக்குது, ரோட்டார், அப்புறம் யோக் வந்து யோக் ஆஃப் எ டிசி மோட்டார், போல்ஸ் ஆஃப் டிசி மோட்டார், ஃபீல்டு வைண்டிங் ஆஃப் டிசி மோட்டார், Armature winding of DC motor, commutator of the DC motor, brushes of DC motor, இதெல்லாம் அதர் பார்ட்ஸ். இப்போ ஸ்டேட்டாருங்கிற ஒரு பகுதி தான் இட்ஸ் அ ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால ஸ்டேட்டார் விச் ஹவுசஸ் த ஃபீல்டு வைண்டிங் அண்ட் ரிசீவ்ஸ் த சப்ளை. ரோட்டாருங்கிறது ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் தட் பிரிங்ஸ் அபவுட் த மெக்கானிக்கல் ரொட்டேஷன்ஸ். ஸோ ஸ்டேட்டார் வந்து இட் ஹவுசஸ் த ஃபீல்டு வைண்டிங்ஸ் அண்ட் ரிசீவ் த சப்ளை. ரோட்டார் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் தட் பிரிங்ஸ் அபவுட் த மெக்கானிக்கல் ரொட்டேஷன்ஸ். இல்லை நீங்கள் ஸ்டேட்டார் பார்த்தீங்கன்னா த ஸ்டாட்டிக் பார்ட் தட் ஹவுசஸ் த ஃபீல்டு வைண்டிங் அண்ட் ரிசீவ்ஸ் த சப்ளை இஸ் கால்டு ஸ்டேட்டார். ஸோ இதுதான் ஸ்டேட்டார், உங்களோட இந்த அவுட்டர் பார்ட்ஸ். இது பார்த்தா நம்ம ஒரு ஹவுஸ் வந்து எப்படி நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குதோ அதுபோல் வைண்டிங்ஸ்க்கு இங்கே இருக்கிற உள்ள ஆர்மச்சூர் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டேட்டார் தான் இட் இஸ் கிவிங் ஏ ப்ரொடெக்ஷன். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா போல் ஷூஸ் இருக்கும். இங்கே போல் ஷூஸ் விச் கிரியேட்ஸ் போல் ஷூஸோட ஃபீல்டு வைண்டிங் வவுண்டாக இருக்கும். இந்த போல் ஷூஸ்
தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. இது வந்து உங்களுக்கு ஆர்மச்சூர் வைண்டிங். இந்த இடம் தான் ஆர்மச்சூர் கோர், ஆர்மச்சூர் வைண்டிங். அப்புறம் இங்கே பேரிங்ஸ் இருக்குது. இங்கே தான் ஷாஃப்ட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கம்யூட்டேட்டர் இருக்குது. இந்த கம்யூட்டேட்டர்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்குறோம். இங்கே ஒரு ப்ரெஷ் இருக்குது, கார்பன் ப்ரெஷ். இந்த ஷாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேரிங் அந்த இங்கே இருக்கிற நடுவில் ஷாஃப்ட்டில் தான் யூஸ்ஃபுல் அவுட்புட் ஒர்க். ஷாஃப்ட் வழியாக யூஸ்ஃபுல் அவுட்புட் ஒர்க் எடுக்கிறோம். இப்போ இந்த ரோட்டார் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் தட் பிரிங் அபவுட் த மெக்கானிக்கல் ரொட்டேஷன்ஸ். அப்போ இதுதான் ரோட்டார். ரோட்டார் இஸ் அ ஒன் விச் பிரிங் அவுட் த ரொட்டேஷ்னல் மூமெண்ட். இப்போ யோக் ஆஃப் டிசி மோட்டார். யோக்குங்கிறது இட் ஹவுசஸ் த அவுட்டர் பெரிஃபெரி. இதை பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம யோக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் போல்ஸ் ஆஃப் டிசி மோட்டார். போல்ஸ் வந்து மேக்னெட்டிக் போல்ஸ். எகெயின் ஃபீல்டு வைண்டிங்கிறது அந்த ஃபீல்டை சுற்றி, மேக்னெட்டிக் ஃபீல்டை சுற்றி வைத்திருக்க நம்மளோட வைண்டிங் பேர் தான் ஃபீல்டு வைண்டிங். ஆர்மச்சூரில் உள்ள வைண்டிங் வந்து ஆர்மச்சூர் வைண்டிங் ஆஃப் எ டிசி மோட்டார். கம்யூட்டேட்டர் இஸ் அ ஒன் which converts AC to DC and brushes, carbon brushes, அது கரண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுது. ஆல் தீஸ் பார்ட்ஸ் புட் டுகெதர். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிசி மோட்டார்னு சொல்கிறோம். இதை வந்து இப்போ ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் பார்க்கணுன்னா இந்த பார்ட்ஸ் எல்லாமே இந்த ஆர்மச்சூர் வந்து இது உள்ள ஹவுஸ் ஆகிடுது. யோக் ஆஃப் எ டிசி மோட்டார் இதுதான் இப்போ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப யோக். இந்த அவுட்டர் ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் யோக். The magnetic frame or the yoke of a DC motor made up upon an cast iron or steel. இது பார்த்திங்கன்னா அயன், கேஸ்ட் அயன் இல்லை ஸ்டீலில் தான் வந்து மெட்டீரியல் உண்டாக்குறாங்க. அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்டார். இது வந்து ஸ்டேட்டாரோட ஒரு பகுதியாகவே அவுட்டர் பெரிஃபெரி ஒரு பார்ட்டாகவே இருந்துருது. த மெயின் ஃபங்க்ஷன் இது எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் த கவரிங் ஓவர் த இன்னர் சொஃபஸ்டிகேட்டட் பார்ட்ஸ். இன்னர் பார்ட்ஸை வந்து அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அப்புறம் சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. ஆர்மச்சூருக்கு சப்போர்ட் பண்ணுது, இன்னர் பார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இட் ஆல்சோ சப்போர்ட்ஸ் த ஃபீல்டு சிஸ்டம் பை ஹவுசிங் த மேக்னெட்டிக் போல்ஸ் அண்ட் ஃபீல்டு வைண்டிங் ஆஃப் டிசி மோட்டார். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எல்லாம் ஈஸியாக இந்த அவுட்டர் பெரிஃபெரி இந்த கேஸ்ட் அயர்ன் ஸ்டீல் யோக் வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பெர்மியபிலிட்டி வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனால. த ஆர்மச்சூர் வைண்டிங் ஆஃப் த டிசி மோட்டார் is attached to the rotor. ரோட்டார்லேருந்து தான் நம்ம வந்து யூஸ்ஃபுல் அவுட்புட் ஒர்க் எடுக்கிறோம் ஷாஃப்ட் வழியாக. இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் it's a rotating part of the machine and as a result is subjected to the altering magnetic field in the path of its rotation which directly results in magnetic losses. இந்த ரீசன்னால தான் இந்த ரோட்டார் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்மச்சூர் கோர். இது வந்து இது ஒரு சிங்கிள் அந்த ஆர்மச்சூர் கோரை வந்து அதை நம்ம அந்த ஸ்லாட் பண்ண ஷீட்டை நம்மகிட்ட காமிச்சிருக்காங்க. இந்த இது எதுக்குன்னா இந்த வெட்ஜஸ், ஸ்லாட் ஃபார் வெட்ஜஸ், இதில் தான் வைண்டிங் வச்சுருப்பாங்க. திஸ் இஸ் எ ஸ்லாட் வந்து இந்த ஒரு ஷீட்டில் வந்து கட் பண்ணியிருப்பாங்க இந்த டீத் பகுதி. இது வந்து கூலிங் டக்ட்ஸ். இது ஷாஃப்ட்டோட அந்த கீவே, இது வந்து கூலிங் டக்ட்ஸு. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷீட்ஸை வந்து தே வில் மேக் இட் டுகெதர், ஒரு ஃபோர்ஜ் ஒன்றா பண்ணுவாங்க. ஸ்டாம்ப் டுகெதர் பண்ணினா தான் நமக்கு ஒரு பெரிய ஆர்மச்சூர் பகுதி கிடைக்குது. For this reason, the rotor is made up of armature core that's made with several low hysteresis silicon steel laminations. The thin laminated sheet, இந்த thin laminated sheets வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேக்னெட்டிக் லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். லைக் ஹிஸ்டெரிசஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸை வந்து நமக்கு மெயினாக ரெடியூஸ் பண்ணுறது இந்த தின் லேமினேட்டட் ஸ்லாட்ஸ் ஷீட்ஸை வச்சு தான். ஏன்னா ஒரு பல்கான ஒரு மெட்டீரியல், ஒரு ஆர்மச்சூர் இருந்ததுன்னா, இஃப் இட் இஸ் மேட் அப் ஆஃப் எ சாலிட் மெட்டீரியல், வாட் வில் ஹேப்பன்னா அதில் எட்டி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். எட்டி கரண்ட்னால எட்டி கரண்ட் லாஸஸ் உண்டாகிறதுனால in order to reduce the eddy current and hysteresis losses, இந்த பகுதியை பார்த்திங்கன்னா இந்த ஆர்மச்சூரை வந்து தின் ஸ்லாட்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபோர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆர்மச்சூராக பெருசாக காமிக்கிறோம். இதுதான் இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் உள்ள பகுதி. These laminated steel sheets are stacked together to form the cylindrical structure. அது நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக்னா ஒன்றா வந்து ஸ்டாக் பண்ணிடுறாங்க. The armature core are provided with the slots made up of the same material as the core, to which the armature winding made with several turns of copper wire.
இதில் பார்த்திங்கன்னா several turns of copper wire அந்த ஸ்லாட்ஸில் நம்ம வந்து wound பண்ணுறாங்க, அதை யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க over the entire periphery of the core. The slot openings are shut with the fibrous wedges. இப்போ வைண்டிங் அதில் wound பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு fibrous wedges-ஐ கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒய் they are closing with it is an insulator closing with that wedgesனா இது வேகமாக ரொட்டேட் ஆகிறப்ப கீழே விழுகாமல் இருக்கும். the fibrous wedges to prevent the conductor from flying out due to the high centrifugal force produced during the rotation of the armature in the presence of the supply current and field. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்குறப்ப ஆர்மச்சூர் வைண்டிங்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லேப் வைண்டிங், another is a வேவ் வைண்டிங். இப்போ நம்பர் ஆஃப் parallel paths பார்த்திங்கன்னா between the conductors அந்த parallel paths ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுதான் லேப் வைண்டிங். ஓவர் லேப் ஆகுது அது பேர் லேப் வைண்டிங். அண்ட் ஈஸி வே ரிமெம்பர் இஸ் த வேர்ட் LAP, LA number of parallel paths, LA equal to P, that is lap winding. Whereas wave winding நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா number of parallel paths between the conductors is equal to 2 irrespective of the number of poles. இப்போ நீங்கள் லேப் வைண்டிங்கில் பார்த்திங்கன்னா எவ்வளோ போல்ஸ் இருக்கோ அதுக்கு இந்த parallel pathsக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்திருப்பாங்க. ஆனால் வேவ் வைண்டிங்கில் irrespective of the number of poles வேவ் வைண்டிங் வந்து வேவ் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். hence the machine designs are made accordingly. இதுதான் ஒரு வேவ் வைண்டிங். இது பார்த்திங்கன்னா இது லேப் வைண்டிங், ஓவர் லேப் ஆகிருக்கு. வேவ் வைண்டிங் பார்த்திங்கன்னா இது வேவ் வைண்டிங். Next part பார்த்தீங்கன்னா commutator of DC motor. The commutator of DC motor is a cylindrical structure. This commutator is a cylindrical structure and it has got a brush made up of copper segments stacked together but insulated from each other by mica. இது ஒன்றா சுற்றி இருந்தாலும் ஒவ்வொரு வைண்டிங்கும் insulated from each other. ஏன்னா இன்சுலேஷன் இருந்தால் தான் அது செப்பரேஷன், அதர்வைஸ் there will be a short circuit. Its main function is as far the DC motor is concerned is to commute or relay the supply current from the main to armature winding over a rotating structure through the brushes of DC motor. இந்த brushes வழியாக கரண்ட்டை வந்து வைண்டிங்க்கு அனுப்புறது தான் அதோட வேலை. brushes of DC motor என்னென்னா the brushes of DC motor are made with carbon or graphite making sliding contact over the rotating commutator. commutatorங்கிற பகுதி தான் ஏசியை வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுறது. அந்த கம்யூட்டேட்டரோட இந்த brushes வந்து அட்டாச்சாக இருக்குது. the brushes are used to relay the current from external circuit to the rotating commutator from where it flows into the armature winding. So the commutator and the brush unit of the DC motor is concerned with transmitting the power from the static electrical circuit to the mechanically rotating region of the motor. அப்போ வந்து மெயின் அந்த brushes of the DC motorோட வேலை என்னென்னா it is transmitting power from the static electrical circuit to the mechanically rotating region of the rotor. ரோட்டாரோட ரொட்டேஷனல் பகுதிக்கு அது வந்து கரண்ட் அனுப்புது. டைப்ஸ் ஆஃப் DC மோட்டார்ஸ். DC மோட்டார்ஸ் வந்து 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். DC சீரீஸ் மோட்டார், DC ஷண்ட் மோட்டார், DC காம்பவுண்ட் மோட்டார். நம்ம ஜென்ரேட்டரில் பார்த்த அதே டைப்ஸ் தான் இங்கேயும். DC ஷண்ட் மோட்டார், DC சீரீஸ் மோட்டார், DC காம்பவுண்ட் மோட்டார். இன்னும் DC காம்பவுண்ட் மோட்டாராக ஃபர்தராக நம்ம சீரீஸ் அண்ட் ஷண்ட் ஃபீல்டிங் உள்ளது DC காம்பவுண்ட் மோட்டார். சீரீஸ் வைண்டிங்கும் இருக்கும், ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இருக்கும், அதுதான் DC காம்பவுண்ட் மோட்டார். ஃபர்தராக நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணால் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார், ஷார்ட் ஷண்ட் காம்பவுண்ட் மோட்டார். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இது ஒரு DC சீரீஸ் மோட்டார். இந்த மோட்டாருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இன்புட் கொடுக்குறோம், DC சப்ளை கொடுக்குறோம்.
இந்த வைண்டிங் பார்த்திங்கன்னா சீரீஸ் வைண்டிங் வந்து மோட்டரோட வந்து இந்த மோட்டார் ஆர்மச்சரோட சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இதுக்கு பேர் டிசி சீரீஸ் மோட்டார். இது பார்த்திங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார். இந்த மோட்டாரோட பேரலாக நம்ம வந்து இந்த ஃபீல்டு வைண்டிங்கை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலாக கனெக்ட் பண்ணுறதுனால இதுக்கு வந்து டிசி ஷண்ட் மோட்டார், இல்லைனா பேரலாக இது கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஷண்ட் மோட்டார். இது பார்த்திங்கன்னா டிசி காம்பவுண்ட் மோட்டார். காம்பவுண்ட் மோட்டாரில் லாங் ஷண்ட் டிசி காம்பவுண்ட் மோட்டார், ஷார்ட் ஷண்ட் டிசி காம்பவுண்ட் மோட்டார். காம்பவுண்ட் மோட்டாரில் போத் சீரீஸ் வைண்டிங் இருக்கும், ஷண்ட் வைண்டிங் இருக்கும். இப்போ இந்த மோட்டாரோட சீரீஸ் வைண்டிங்க்கும் பேரலாக நம்மளோட ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் லாங் ஷண்ட் டிசி காம்பவுண்ட் மோட்டார். இதே இந்த மோட்டாரோட பேரலாக மோட்டாரை மட்டும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆர்மச்சரோட பேரலாக மட்டும் கனெக்ட் பண்ணியிருந்தால் ஷார்ட் ஷண்ட். சீரீஸ் வைண்டிங் வந்து நம்ம தனியாக மேலே இருக்குது, இதோட கனெக்ட் பண்ணுறதில்ல. ஷார்ட் ஷண்ட் டிசி காம்பவுண்ட் மோட்டார் வந்து மோட்டாரோட பேரலாக ஃபீல்டு வைண்டிங்கை கனெக்ட் பண்ணுறப்ப ஷார்ட் ஷண்ட் டிசி காம்பவுண்ட் மோட்டார். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிசி ஷண்ட் மோட்டார் பார்த்திங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார்ஸ் ஆர் used where the speed has to remain nearly constant. DC shunt motor characteristics பார்த்தாலே அது ஒரு nearly constant speed motor. Shunt motors are used wherever we require a constant speed. Constant speed load எங்கெல்லாம் இருக்கோ அதற்கெல்லாம் நம்ம DC shunt motor யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி very high starting torque is not required. ஹை ஸ்டார்டிங் தேவையில்லாமல் சாதாரணமாக இருக்கிற இடத்துல எல்லாம் DC shunt motor யூஸ் பண்ணுறாங்க. Thus, shunt motors may be used for driving, centrifugal pumps, light machine tools, woodworking machines, lathe. நம்ம ஒர்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுற லேத்தில் மெயினாக நம்ம வந்து டிசி ஷண்ட் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிசி ஷண்ட் மோட்டார் இஸ் a where the speed has to remain nearly constant. We can call this as a constant speed motor. Constant speed motor. This is a constant speed motor. Next பார்த்தீங்கன்னா series motors. Series motors are used where the load is directly attached to the shaft or through a gear. The arrangement பார்த்தீங்கன்னா no danger arrangement where there is a no danger of load being thrown off. அந்த arrangementல series motors யூஸ் பண்ணுறோம். Series motors are ideal for use for in electric trains. இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்னால் மெயினாக அதில் வந்து சீரீஸ் மோட்டார் டிசி சீரீஸ் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். செல்ஃப் வெயிட் ஆஃப் த ட்ரெயின் ஆக்ட் அஸ் எ லோடு அதோட. அண்ட் ஃபார் கிரேன்ஸ், ஹாயிஸ்ட், ஃபேன்ஸ், ப்ளோவர்ஸ், கன்வேயர்ஸ், லிஃப்ட்ஸ், இந்த ஸ்டார்டிங் டார்க் எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாமே இது எல்லாத்துலேயுமே இட் ரிக்வயர்ஸ் எ வெரி ஹை ஸ்டார்டிங் டார்க். இப்போ சீரீஸ் மோட்டார் தேவைப்படுறதே ஹை ஸ்டார்டிங் டார்க்கு. ஹை ஸ்டார்டிங் டார்க் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து சீரீஸ் மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஹை ஸ்டார்டிங் டார்க் எந்த இடத்துல தேவைப்படும்? ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினாக அதோட டன்ஸ் ஆஃப் வெயிட்ஸ் இருக்குது, அந்த டன்ஸ் ஆஃப் வெயிட்ஸை மூவ் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல ஹை ஸ்டார்டிங் டார்க்கு அதிகமான அந்த ஸ்டார்டிங் டார்க்கு விசை தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு க்ரெயின்னா அதில் நிறைய வெயிட் லோடை வச்சுட்டு எடுக்குது. கன்வேயர்ஸில் நிறைய வெயிட்லோட கன்வேயர் ட்ராவல் பண்ணுது. லிஃப்ட்டுங்கிறப்ப நிறைய ஆட்களை ஏற்றிட்டு மேலே லிஃப்ட் போகுது. ஸ்டார்டிங் டார்க் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நம்ம டிசி சீரீஸ் மோட்டார் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் மோட்டார். காம்பவுண்ட் மோட்டார்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டிரைவிங் ஹெவி மெஷின் டூல்ஸ் ஃபார் இன்டர்மிட்டன்ட் லோட்ஸ். இப்போ லோடு குறைவாகவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கிறது இன்டர்மிட்டன்ட் லோட்ஸ் பார்த்திங்கன்னா ஷியர்ஸு, பஞ்சிங் மிஷின்ஸ், அதுக்கெலாம் நம்ம வந்து காம்பவுண்ட் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். The applications of DC motor is very very important. Shunt motor வந்து ஒரு constant speed motor. The shunt motor வந்து எந்த இடத்துலலாம் நமக்கு வேரியபிள் ஸ்பீட் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்பீடு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அந்த இடத்துக்குலாம் நம்ம டிசி ஷண்ட் மோட்டாரை யூஸ் பண்ணுறோம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் அண்ட் லைட் மெஷின் டூல்ஸ், வுட் ஒர்க்கிங் மெஷின்ஸு, லேத்ஸ், இதிலெல்லாம் நம்ம டிசி ஷண்ட் மோட்டாரை யூஸ் பண்ணுறோம்.
அதே மாதிரி DC சீரீஸ் மோட்டார் எடுத்துட்டிங்கன்னா அது கூட வெரி இம்பார்ட்டன்ட் மோட்டார். It is used where your load is directly attached to the shaft or through a gear. இது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஹை ஸ்டார்டிங் டார்க் தேவைப்படுதோ அந்த இடத்துல நம்ம வந்து சீரீஸ் மோட்டரை யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் கிரெயின்ஸ், ஹாயிஸ்ட், ஃபேன்ஸ், ப்ளோவர்ஸ், கன்வேயர்ஸ், லிஃப்ட் இந்த எல்லா இடத்துலையுமே அதிகமான லோடை எடுக்கிறப்பே அது தூக்குறதுக்கோ அதை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கோ அதிக லோடை இழுக்கிறதுக்கு நம்ம டிசி சீரீஸ் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி காம்பவுண்ட் மோட்டார் வந்து இன்டர்மிட்டன்ட் லோடு எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல காம்பவுண்ட் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம டிசி மோட்டார்ஸ் டைப்ஸ் பார்த்தோம், அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம், அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தோம். இப்போ நெசசிட்டி ஆஃப் ஏ ஸ்டார்டர். The voltage equation of a DC motor is பார்த்திங்கன்னா V equal to back EMF EB into IA RA. V வந்து ஒரு சப்ளை வோல்டேஜ், E வந்து பேக் EMF, IA வந்து ஆர்மச்சூர் கரண்ட், RA வந்து ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ IA வந்து அட் த இன்ஸ்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா ஜீரோவாக இருக்கும் பேக் EMF. ஸ்பீடு வந்து ஜீரோவாக இருக்கும் ஸ்டார்டிங் அப்போ. Since EB is directly proportional to N. EB is directly proportional to N. Therefore, the current பார்த்திங்கன்னா armature current வந்து it is nearly பார்த்திங்கன்னா less than வந்து the circuit resistance is less than 1 ohm. So, starting பார்க்குறப்ப at the starting the motor takes large amount of current which is nearly 25 times the full load current. So, this large amount of current cannot be allowed to flow in a motor even for a short period. ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண முடியாது. ஸோ திஸ் எக்ஸசிவ் கரண்ட் ஹேஸ் டு பி ப்ரிவெண்டட். It would cause, otherwise it will cause heavy sparking at the brushes. இந்த கார்பன் brushes-ல heavy spark உண்டாகும் which may destroy the commutator as well as the brush gear. ஸ்பார்க்னால என்னாகும், கம்யூட்டேட்டர் தேஞ்சு போய் கார்பன் ப்ரஷ் தேஞ்சு போய் அதனால் ப்ராப்ளம் நமக்கு உண்டாகும். It also causes sudden depression of the voltage supply, large voltage drop which cause the disturbance to the other loads connected in the system. நம்ம sometimes பார்க்குறப்ப ஒரு ஸ்விட்சை ஆன் பண்ணுறப்ப ஒரு ஸ்விட்சிங் சர்ஜினால் பக்கத்தில் இருக்க லோடில் ஒரு சடன் டிப்ரெஷன், நம்ம வீட்டில் இருக்க லைட்ஸ், டியூப் லைட்ஸோ மற்ற இன்கான்டசன்ட் லேம்ப்ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஒரு டிப்ரெஷன் உண்டாகும். சடன் லைட், ஒரு ஹெவி லோடு ஆன் பண்ணுறீங்க, ஒரு ஏசி ஆன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டிப்பு வந்துட்டு நமக்கு வோல்டேஜ் லெவலில் அந்த மாறுறத அந்த ஒரு லைட் ஃப்ளாரசன்ட் டியூப் லைட் மூலம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்க்குறப்ப ஸ்டார்டிங் கரண்ட்டு வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெவி கரண்ட்டுங்கிறதுனால இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை நம்ம குறைச்சி தான் கொடுக்கணும். குறைச்சி கொடுத்தா தான் இன்சுலேஷன் பாதிக்கப்படாமல் இருக்கும். டு அவாய்ட் திஸ் high starting current, there is a resistance is introduced in the series circuit. சீரீஸில் ஆர்மச்சரோட நம்ம வந்து ஒரு ஸ்டார்டிங் பீரியடுக்கு மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு we are limiting the starting current to a safer value. The starting resistance அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், gradually நம்ம கட் அவுட் பண்ணிடலாம். when the motor gains the speed and develops the back EMF which then regulate the speed of the motor. ஸோ அதுதான் நெசசிட்டி. நெசசிட்டினா என்ன, த ஆர்மச்சூர் கரண்ட் ஆஃப் ஏஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப பேக் EMF வந்து ஜீரோவாக இருக்கிறதுனால இட் டெவலப்ஸ் எ லார்ஜ் கரண்ட். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் கரண்ட் ஹையாக இருக்கிறதுனால அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வி ஆர் கோயிங் ஃபார் த ஸ்டார்டர்ஸ். இதுதான் நெசசிட்டி ஆஃப் ஸ்டார்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டிசி டைப்ஸ் ஆஃப் டிசி ஸ்டார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர் இருக்குது, 4 பாயிண்ட் ஸ்டார்டர் இருக்குது. 3 பாயிண்ட் ஸ்டார்டர் இஸ் அ டிவைஸ் whose மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் மெயின்டைனிங் த ஸ்பீட் ஆஃப் த டிசி ஷண்ட் மோட்டார். நீங்கள் ஷண்ட் மோட்டார் எக்ஸ்பெரிமெண்ட் லேபில் பண்ணுறப்ப கூட நீங்கள் 3 பாயிண்ட் ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. 3 பாயிண்ட் ஸ்டார்டரை யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஷண்ட் மோட்டாரில் வந்து லோடு இல்லாமல் தான் நம்ம ஷண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். அது 3 பாயிண்ட் ஸ்டார்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மெயின்லி தெர் ஆர் 3 மெயின் பாயிண்ட்ஸ், மீன் டெர்மினல்ஸ் இருக்குது. ஏன் 3 பாயிண்ட் அப்படிங்கிறனா 3 டெர்மினல்ஸ் இருக்குது. LAF இல்லை பார்த்தீங்கன்னா LAF. L is known as the line terminal and A is known as the armature terminal and F is known as the field terminal. 3 பாயிண்ட்னாலே நம்மளுக்கு வந்து LFA லைன் டெர்மினல், ஃபீல்டு டெர்மினல், ஆர்மச்சூர் டெர்மினல், இதை மீன் பண்ணி தான் அது 3 பாயிண்ட் ஸ்டார்டர்னு நம்ம சொல்கிறோம். இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ஒரு இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ
graded resistance R to limit the starting current. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஸ்டார்டிங் கரண்ட் லிமிட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் ஹெச் இது ஒரு ஸ்டார்டிங் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஹேண்டில் இஸ் ஒரு சாஃப்ட் அயன் கீப்பர் இருக்குது. இது ஸ்டார்டிங் ஹேண்டில் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் ஹேண்டில் இஸ் மேனுவலி இதை வந்து மேனுவலாக நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். யூ கேன் மேனுவலி மூவ் திஸ். This can be the starter arm. The soft iron பார்த்தீங்கன்னா இதை வந்து மேனுவலாக நீங்கள் இந்த ஸ்டட்ஸ் வழியாக அப்படியே மூவ் பண்ணலாம். மேனுவலாக மூவ் பண்ணலாம் இதை. The handle H is manually moved for starting the motor when it makes contact with the resistance stud 1. இதெல்லாம் ரெசிஸ்டன்சஸ். இது ரெசிஸ்டன்சஸ் எதுக்குன்னா இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைக்கிறதுக்காக வோல்டேஜ் ட்ராப்புக்காக இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்டட் ஒவ்வொன்றிலையும் கான்டாக்ட் பாயிண்ட். when it move to the first position இது வந்து the motor is said to be in the start position. இந்த ஹேண்டில் ஆர்ம் சாஃப்ட் அயன் கீப்பர் ஸ்டார்டர் ஆர்மை நம்ம மூவ் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஸ்டட்டில் நம்ம வைக்கிறப்ப இந்த 3 பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து நம்ம ஆன் பொசிஷனில் இருக்குது, ஸ்டார்ட் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறீங்க, நீங்கள் டிசி சப்ளையை த்ரூ இந்த எல் லைன்ஸ் எப்ளை கொடுக்குறீங்கன்னா இந்த ஸ்டார்டர் ஆர்ம்கே வயாய இங்கே ஒரு சாஃப்ட் அயன் பீஸ் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வழியாக தான் கொடுக்குறீங்க. வி ஆல்சோ கால் திஸ் இஸ் ஓவர்லோட் ரிலீஸ். இது வழியாக தான் நம்ம கொடுக்குறோம் நம்ம இந்த ஸ்டார்டர் ஆர்முக்கு. ஸோ ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா பேரலாக சப்ளை கொடுக்குறோம். இதே ஃபீல்டுக்கு பேரலாக F1 F2 இஸ் த ஷண்ட் ஃபீல்டு பேரலாக நம்ம சப்ளை கொடுக்குறோம். இந்த சப்ளை கொடுக்குறப்ப இது வந்து டைரக்ட் சப்ளை நம்ம இதில் கொடுத்துடலாம். ஃபீல்டுங்கிறதுனால வில் ஹாவ் எ நார்மல் ஃப்ளக்ஸ். இதில் நார்மல் ஃப்ளக்ஸ் இருக்கும். வேறு திஸ் இஸ் ஆல்சோ அந்த நோ வோல்ட் ரிலீஸ் ஆல்சோ எனர்ஜைஸ்ட் திஸ். வேறஸ் நீங்கள் இந்த டிசி சப்ளை வந்து via this overload release வழியாக ஸ்டார்டர் ஆர்ம் கொடுக்குறப்ப you will have a voltage drop. இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயும் வோல்டேஜ் ட்ராப் ஆகி தான் நீங்கள் வந்து சப்ளை ஆர்மச்சூருக்கு நீங்கள் சப்ளை வந்து இட் கோஸ் ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் வெரி லெஸ். இந்த வழியாக தான் போகுது இந்த ஸ்டட் வழியாக. when we move the starter arms இனிஷியல் ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து நம்ம ஒவ்வொரு பொசிஷனாக மூவ் பண்ணுறோம். R1 R2 R3 R4 இந்த ஒவ்வொரு ஸ்டார்டிங் பொசிஷனாக மூவ் பண்ணுறோம். so that the starting current is limited. so the armature current பார்த்திங்கன்னா லிமிட் ஆகி தான் நம்மளுக்கு ஒரு சர்டைன் சேஃப் வேல்யூவில் போய் கிடைக்கிது. இப்போ ஸ்டார்டிங் ஹேண்டில் வந்து ஸ்டட் பை ஸ்டட்டாக இதுக்கு பேர் ஸ்டட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டட் பை ஸ்டட்டாக மூவ் பண்ணி நம்ம வந்து when we bring it to the on position the motor என்னாகும் it will build up the speed until it reaches the run position. அப்போ the speed build up ஆகி ரன் பொசிஷன் இந்த வர்றப்போ அந்த ஆனுக்கு ஸ்டட்டில் நீங்கள் கொண்டு வரப்போ ஃபுல் சப்ளை வோல்டேஜ் நம்ம அப்படியே கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுவும் நம்மளுக்கு கட் ஆகிறது இல்லை. அப்போ இந்த ஸ்டார்டிங் ஆர்மை வந்து இங்கே இதில் ஒரு சாஃப்ட் அயன் பீஸ் கொடுக்கறதுனால இந்த நோ வோல்டேஜ் ரிலீஸோட இது வந்து ஃபர்மாக அந்த பொசிஷனில் வந்து அதோட அட்டாச் ஆகிடுது. மோட்டார் வந்து ஃபுல் ஸ்பீடு அட்டைன் ஆகுது. இந்த சப்ளை இஸ் டைரெக்டாக கொடுத்துருவோம் நம்ம இப்போ ஆர்மச்சூருக்கு. both the winding direct is up directly across the motor கொடுக்கிறோம். the resistance இதில் இருக்கிற resistance R ஃபுல்லாக கம்ப்ளீட்லி நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஹேண்டில் ஹெச் இந்த ஹேண்டில் இருக்குல்ல இந்த ஹேண்டில் இஸ் ஹெல்டு in position by an electromagnet. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நோ வோல்ட் ரிலீஸுங்கிறது ஒரு எலக்ட்ரோமேக்னெட். இந்த வழியாக நம்ம சப்ளை இங்கே ஃபீல்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த வழியாக நமக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸோ இது இங்கே ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டாக இருக்கிறதுனால இந்த சாஃப்ட் அயன் பீஸில் இருக்கிற ஹேண்டில் வழியாக இந்த நோ வோல்ட் ரிலீஸோட இது வந்து அட்டாச் ஆகிடுது. இப்போ சப்போஸ் வந்து இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் சப்ளை குறைவாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குது அப்படின்னா, இல்லை நோ வோல்ட்டு சப்ளையே இல்லை அப்படிங்கிறப்ப இந்த எலக்ட்ரோமேக்னெட் இந்த இடத்துல இருக்க சாஃப்ட் அயன் பீஸ்லேருந்து இதில் சப்ளை இல்லாமல் போயிடுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாமல் போயிடுது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த ஸ்டார்டர் ஆர்ம் வந்து ரிலீஸ் ஆகி எகெயின் இட் ஃப்ளைஸ் பேக் டு அது என்ன ஆகிடுதுன்னா ஒரிஜினல் பொசிஷன் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுது. அப்படின்னா the event of the switching off or when the supply voltage falls below a predetermined value or the complete failure of supply while the motor is running, no volt coil is energized. இது என்ன இதில் ரிட்டர்ன் ஆகிடுது. Now the handle is released and pulled back to the off position by the action of the spring. இங்கே ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மூலம் தான் இதுவே இந்த ஸ்டார்டர் ஆர்ம் மூவ் ஆகுது. and it is again flying back to இந்த பொசிஷன்லேருந்து நோ வோல்ட் ரிலீஸ் பொசிஷன்லேருந்து flying back to the original position. The current to the motor is cut off and the motor is not restarted.
without a resistance R in the armature circuit. இப்போ no voltage release coil என்ன ப்ரொவைட்ஸ் பண்ணுதுன்னா protection against an open circuit in the field winding. இந்த field windingல இங்கே இதில் ஒரு ஓப்பன் சர்க்யூட், இந்த field windingல ஓப்பன் சர்க்யூட் இருக்கிறப்ப இந்த மோட்டாருக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. The no voltage coil NVC is called no volt or under voltage protection of the motor. Without this protection, the supply voltage might be restored with the handle in the run position. The full line voltage is directly applied to the armature. As a result, a large amount of current is generated. So, the other protective device, suppose restore பண்ணாம நீங்க வந்து on பண்ணிட்டீங்க அப்படின்னா it produces a large amount of current. So, the other protective device incorporated in the starter is the overload protection. அடுத்த protection என்ன கொடுத்திருக்காங்கன்னா overload protection. The overload trip coil and the no voltage coil provides the overload protection of the motor. So, the overload coil is made up of a small electromagnet which carries the armature current. நீங்கள் இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த OLR அப்படி இருக்குது, ஓவர்லோடு ரிலீஸ், இந்த இதுதான் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன். இப்போ ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து டியூ டு ஷார்ட் சர்க்யூட் வேறு ஃபால்ட்டு நல்லா ஃப்ளோ ஆகுறப்ப இந்த சப்ளையர் இந்த வழியாக எல் வழியாக போய் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டில் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ தெர் இஸ் எ திஸ் இஸ் எனஃப், இதில் இருக்கிற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆக இருக்கிறப்ப உண்டாகிற எலக்ட்ரிக் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்க இந்த லோயர் ஆமை புல் பண்ணுது. லோயர் ஆமை புல் பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த ட்ரிப் சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ட்ரிப் சர்க்யூட் க்ளோஸ் ஆகிறப்ப ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எகெயின் புல்டு பேக், இந்த நோ வோல்ட் ரிலீஸை வந்து புல்டாகி எகெயின் திஸ் ஆர்ம், இந்த ஸ்டார்டர் ஆர்ம் வந்து it is going back to the off position. So, if the handle is released and pulled back to the off position by the action of the spring, the current to the motor is cut off and the motor is not restarted without a resistance R in the armature circuit. But the no voltage coil also provides protection against an open circuit in the field windings. Whereas the OLR overload release வந்து ஷார்ட் சர்க்யூட் கண்டிஷனுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தருது. இதோட ட்ராபேக்ஸ் ஆஃப் தி 3 பாயிண்ட் ஸ்டார்டர் என்னன்னு பார்த்தோம்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப நம்ம இந்த இது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து குறைக்கிறப்ப நம்மளோட இந்த நோ வோல்டேஜ் ரிலீஸ்க்கு போடுற கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் கம்மியாகி இந்த மோட்டார் ஸ்டாப் ஆகிறதுக்கு இந்த ஆர்ம் வந்து ஃப்ளைபேக் ஆகி மோட்டார் ஸ்டாப் ஆகிறக்கூடிய ஒரு ரீசன்ஸ் உண்டு. இதுதான் இதோட 3 பாயிண்ட் ஸ்டார்டரோட ஒரு ட்ராபேக். The 3 point starter suffers from a serious drawback for motors with a large variation of speed by adjustment of the field rheostat. To increase the speed of the motor, the field resistance should be increased. Therefore, the current through the shunt field is reduced. The field current may become very low because of the addition of the high resistance to obtain a high speed. இந்த drawback overcome பண்ணுறதுக்கு நம்ம additional features ஓட we are going for 4 point starter. 4 பாயிண்ட் ஸ்டார்டருக்கும் 3 பாயிண்ட் ஸ்டார்டருக்கும் என்ன வித்தியாசம்னா இதில் வந்து அதில் வந்து LFAங்கிற 3 டெர்மினல் நம்ம யூஸ் பண்ணோம். இங்கே LA L ப்ளஸ் L மைனஸுங்கிறத யூஸ் பண்ணுறோம். நம்ம 3 பாயிண்ட் ஸ்டார்டரில் பார்த்துருந்தோன்னா த்ரூ F, இந்த F மூலமாக அந்த நோ வோல்ட் ரிலீஸ்க்கு டைரெக்டாக வந்து சப்ளை கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த நோ வோல்டேஜ் ரிலீஸில் உள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் வேரியேஷன்ஸ்னால நமக்கு வந்து ட்ராபேக் இருக்குங்கிறதுனால இந்த L மைனஸுங்கிற ஒரு நியூ டெர்மினலை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வழியாக நம்ம இங்கே சப்ளை கொடுக்குறோம். இதனால் இந்த ஷண்ட் ஃபீல்டோட இது வந்து இந்த லைன் வந்து நம்ம கனெக்ட் ஆகிறது இல்லை. இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா a 4 point starter is almost similar in functional characteristics like 3 point starter. In the absence of back EMF, the 4 point starter acts as a limiting current device while starting of the DC motor. So, this 4 point device also acts like a protecting device. Function wise பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட்டும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இருக்குது. நம்ம 3 பாயிண்டில் பார்த்த மாதிரி இங்கே சப்ளை வோல்டேஜ் வந்து இந்த OLR வழியாக இந்த ஸ்டார்டர் ஆர்முக்கு இங்கே வருது. அப்போ நம்ம ஸ்டட் வந்து இங்கே மூவ் ஆகிறப்ப ஒவ்வொரு இந்த ஸ்டட் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்ளை வந்து நமக்கு எங்கே போகுதுன்னா டு த ஷண்ட் ஃபீல்டுக்கு போகுது, இங்கே ஆர்மச்சர் ஃபீல்டு வைண்டிங்க்கு போகுது.
ஸோ இந்த நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால நமக்கு கரண்ட் குறைவாக கிடைக்குது. as the motor picks up the speed, the studs ஒவ்வொன்றா நம்ம மூவ் பண்ணி இப்படியே 1 2 3 4 இந்த கொண்டு போய் ஸ்டட்டை வந்து ஆன் பொசிஷனில் வைக்கிறப்ப இந்த நோ வோல்ட் ரிலீஸ் காயில் வந்து இந்த சாஃப்ட் அயன் பீஸோட வந்து இட் கீப்ஸ் அட்டாச் ஆகிடுது. ஓவர்லோட் ரிலீஸுங்கிறப்ப அதிகமான ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வர்றப்ப இந்த ஓவெல்ஆர் அயன் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த அயன் பீஸை லிஃப்ட் பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா திஸ் க்ளோஸ் த ட்ரிப் காயில் க்ளோஸ் பண்ணுறதுனால நோ வோல்ட் ரிலீஸ் அகெயின் ரிலீஸ் ஆகி இந்த ஆர்ம் வந்து இட் அகெயின் ஃப்ளைஸ் பேக்ஸ் டு த இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன். இதுதான் இந்த நம்ம வந்து இந்த ஹோல்டிங் 4 பாயிண்ட் ஸ்டார்டரோட ஆப்ரேஷன். So only limitation or drawback of the 4 point starter is that it cannot limit or control the high current speed of the motor. If the field winding of the motor gets opened under running condition, the field current automatically reduces to 0. But as some of the residual flux is still present in the motor, and we know the flux is directly proportional to the speed of the motor, therefore the motor increases speed of the motor increases drastically, which is dangerous, and thus protection is possible. This sudden increase in the speed of the motor is known as high speed action of the motor. Nowadays automatic push button starters are also used in the industries. In the automatic starters, the on push button is pressed to connect the current limiting starting resistor in series with the armature circuit. As soon as the full line voltage is available to the armature circuit, this resistor is gradually disconnected by an automatic controlling arrangement. இப்போ இந்த எபிசோடில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஸ்டார்டர்ஸோட நெசசிட்டி பார்த்தோம். ஸ்டார்டர்ஸ் இல்லைன்னா நம்மளோட இனிஷியலாக உள்ள ஸ்டார்டிங் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால டேமேஜஸ் வைண்டிங்க்கு டேமேஜ் ஆகிடும், நெய்பரிங்கில் லோடுக்கெலாம் டேமேஜ் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்டார்டர்ஸ் கண்டிப்பாக நம்ம மோட்டார்ஸ்க்கு தேவைப்படுது. அது 3 பாயிண்ட் டிசி ஸ்டார்டர்ஸ் பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் ஸ்டார்டர் 4 பாயிண்ட் ஸ்டார்டரோட ஆக்ஷன்ஸ் இந்த எபிசோடில் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.